வீடுகளை பொறுத்தபடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா, அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா, எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர்6 இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பணியில உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கர்மங்கள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆமா, நம்மளுக்கு ஒரு பேக்ல 3 கிலோ கிடைச்சாலே நம்மளுக்கு 4 லட்சம் ரூபாய் வந்துடும் ஒரு பேக்குக்கு கணக்கு சொல்றேன். ஆமா, அது ஒரு 50 பேக் நம்மளுக்கு அதுல லாஸ் ஆச்சுன்னா கூட வராம நம்மளுக்கு அது லாபம் தான். ஒரு 4 2 ஹவர்ஸ் இது ஒதுக்குனா 10 சென்ட் இருந்தா போதும்னா. இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு 119 ரூபாய் செலுத்தி ஜாயின் பண்ணுங்க. ஒரு மாதத்திற்கு 10 சென்ட் அதிகம் தான் இருக்கு. 1000 பேக்குக்கு 1000 பேக்குக்கு 10 சென்ட் அதிகம் தான். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு பேக் இருக்கு? 1000 பேக் இருக்குண்ணா. 1000 பேக் இருக்காங்க. ஆமா, 10 சென்ட்ல மண்ணுண்ணா ஃபுல்லா சாயில் பேஸ் பண்ணி தான். ஆமா, சாயில், எருவு, மாட்டு எருவு, எந்த எருவுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 லேயரா நம்ம ஃபார்ம் பண்ணணும். கீழே ஃபர்ஸ்ட் சாயில் பண்ணோம், அதுக்கப்புறம் எருவு பண்ணோம், மறுபடியும் சாயில், மறுபடியும் எருவு. அவங்க என்ன கொடுத்தாங்க? பை மட்டும் தான் கொடுத்தாங்களா? பேக் 10 மாசத்துக்கான ஃபெர்டிலைசர், நாத்துனா, அது 3 அவங்க கொடுத்தாங்க. ஆமா. சரி, இதுல பூச்சி நோய் தாக்குதல் இல்ல அப்படின்ட்டு? இல்லண்ணா, மோஸ்ட்லி வராதுண்ணா. இப்ப ஆடு மாடு இல்லண்ணா, அது மேய் மாடு இது வரைக்கும் மேல சொன்னாங்களா அவங்க ஆடு மாடுலாம் அது சாப்பிடணும்? இல்லண்ணா, நான் அந்த டீடைல்ஸ் எதுவும் கேட்கல. ஆனா இது வரைக்கும் 2-3 இடத்துல பார்த்தேன் ஆடு மாடுல எதுவும் வாயில. இங்கே ஆமா, மேல இங்கேயும் வரும், வாயில இருக்கு. நம்ம பேக்ல பண்றதுனால நம்மளுக்கு ஃபுல்லா எடுக்க முடியும். புல் அவுட் பண்ணிட்டா ஃபுல்லா நம்மளுக்கு வேர் கிடைச்சிடும். சாயில் மீதி போக நம்மளுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிடும். இது 5 kg வரைக்கும் கெப்பாசிட்டினா வேறு. இப்ப நம்ம மண்ணில் போறதுனால அதை ஃபுல்லா எடுக்க முடியாது, செலவு அதிகமாகும். நம்மளுக்கு அது இன்னும் லாஸ் தான் ஆகணும் கண்டி, நம்மளுக்கு அதுல வராது. அதனால பேக் மூலமா நம்ம பண்றது. இது 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்படுறத இது ஒரே வருஷத்துல 10 மாசத்துல எடுத்துடலாம் நம்ம. அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது தானே. வணக்கண்ணா, உங்க பேர் ஒரு சொல்லுங்களா? என் பேர் நிதிஷ்ண்ணா, நான் பல்லூர். பிறந்தவங்க இந்த காஞ்சி. ஆமா, இங்கதானா. என்ன படிச்சிருக்கீங்க நிதிஷ்? நான் பிஇ படிச்சிருக்கேன், எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கேன். இப்போ விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் இப்ப விவசாயம் தான் பண்றேன். பிஇ படிச்ச நீங்க எப்படி விவசாயத்துக்குள்ள வந்தீங்க? அக்ரில இன்ட்ரெஸ்ட் தானா, வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு அக்ரி தான் முக்கியம், அதனால அக்ரி தான் நம்மளுக்கு. அக்ரி சார்ந்த ஏன்னா நம்மளுக்கு எதிர சோர்ஸ் அதிகமா வருது, நம்ம அதை தான் பண்ண முடியும். ஆமா, அப்ப இதுல வருமானம் இருக்கு நீங்க? ஆமாண்ணா, ஆமா. அதுவும் இல்லாம நம்மளுக்கு அக்ரி பிடிக்கும், அதனால. அப்ப அக்ரி சார்ந்த விவசாய படிப்பு எடுத்துருக்கலாம்ல நீங்க? பண்ணிருக்கலாம், பட் அப்போ ஐடியா இல்ல நம்மளுக்கு. ஆமா, அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அது புரியுது. எங்க வேலை செஞ்சீங்களா? செஞ்சிருக்கேண்ணா. அதுக்கப்புறம் வந்துட்டீங்க. சரி, இப்ப உங்க நிலத்தை பார்க்கும்போது எல்லாமே உங்க நிலம் தானே அது? ஆமாண்ணா, இது ஃபுல்லா நம்மளுதான். என்னென்ன பயிர் பண்றீங்க இதெல்லாம்? இப்போ 8 பேர் மட்டும் தானே பண்ணிருக்கேன். இப்ப நாத்து விடணும். 20 days கழிச்சு நம்ம நாத்து நடுவோம். வீட்லயே விவசாயம் நீங்க தான் பண்றீங்களா? ஆமாண்ணா. அப்பா இல்ல. நீங்க ஒரே பையனா? இல்ல, அண்ணன் 2 பேர் இருக்காங்க. நீங்க விவசாயத்துக்கு வந்துட்டீங்க? ஆமாண்ணா. சரிங்க. உங்க நிலத்தை பார்க்கும்போது பாத்தீங்க எல்லாமே இது என்னது? இது வெட்டி வேர்ண்ணா. எல்லாமே நிலத்துலதான் விவசாயம் பண்ணணும். நீங்க என்ன புதுசா பயிர்? இது பேக். ஆமாண்ணா, நம்ம பேக்ல பண்றதுனால நம்மளுக்கு ஃபுல்லா எடுக்க முடியும். புல் அவுட் பண்ணிட்டா ஃபுல்லா நம்மளுக்கு வேர் கிடைச்சிடும். சாயில் மீதி போக நம்மளுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிடும். இது 5 kg வரைக்கும் கெப்பாசிட்டினா வேறு. இப்ப நம்ம மண்ணில் போறதுனால அதை ஃபுல்லா எடுக்க முடியாது, செலவு அதிகமாகும். நம்மளுக்கு அது இன்னும் லாஸ் தான் ஆகணும் கண்டி, நம்மளுக்கு அதுல வராது. அதனால பேக் மூலமா நம்ம பண்றது. இது பிரைவேட் கம்பெனினா, ஏரோமேட்டிக் ரூட் கோயின் அக்ரிமெண்ட் மூலமா நம்ம பண்றோம். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு? போன்ல பார்த்து தான் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஐடியா இல்ல, அதுக்கப்புறம் சரி ஓகே இறங்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இது பண்ணது. நீங்க அவங்களுக்கு தொடர்பு கொண்டீங்களா? ஆமாண்ணா, நான் கால் பண்ணேன். எப்போ தொடர்பு கொண்டீங்க அவங்கள நீங்க? நான் ஒரு 6 months முன்னாடியே பண்ணேண்ணா. அதுக்கப்புறமா பேக்லாம் ஃபில் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணது. சரி, அவங்க அனுப்பும்போது என்ன விஷயங்கள் நீங்க அவர்கிட்ட சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னா, பேக் வேணும் அப்படின்னு சொல்லிருப்பீங்க. ஆமாண்ணா. எவ்வளவு சென்ட் என்ன எப்படி? 10 சென்ட் இருந்தா போதும்ண்ணா. 10 சென்ட் அதிகம் தான் இருக்கு. 1000 பேக்குக்கு 1000 பேக்குக்கு 10 சென்ட் அதிகம் தான். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு பேக் இருக்கு? 1000 பேக் இருக்குண்ணா. 1000 பேக் இருக்காங்க. ஆமா, 10 சென்ட்ல. சரி, இப்ப அவங்க அனுப்பும்போது அவங்க 10 நிலம் போதும் அப்படின்னாங்களா அவங்க? போதும்ண்ணா. சரி, இப்ப இந்த பேக் இதுல வேற என்ன இருக்கு? இதுல இது மண்ணுண்ணா, ஃபுல்லா சாயில் பேஸ் பண்ணி தான். மண்ணுங்களா? ஆமா, சாயில், எருவு, மாட்டு எருவு, எந்த எருவுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 லேயரா நம்ம ஃபார்ம் பண்ணணும். கீழே ஃபர்ஸ்ட் சாயில் பண்ணோம்,
அதுக்கப்புறம் எருவு போடணும், மறுபடியும் சாயில், மறுபடியும் எருவு, மறுபடியும் சாயில் போட்டு லாஸ்ட்ல நம்ம ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் மேல சாயில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஏன்னா அது வந்து பெனிட்ரேட் ஆகும்ல உள்ள கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி தான் நம்ம அது வேறு நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா நம்மளுக்கு வேறு தான் ஃபுல் சோர்ஸே, நம்மளுக்கு வேறு தான் தேவை. அதனால நம்மளுக்கு வேருக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ண முடியும். இது யார் அவங்க சொன்னதா நீங்களே பண்ண? இல்லண்ணா, அவங்களே வருவாங்க ஃபீல்டுல, அவங்களே வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். நீங்க பண்ணீங்களா இல்ல அவங்களே ஆளு வச்சு? இல்லண்ணா, நான் எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அவங்க என்ன கொடுத்தாங்க? பை மட்டும் தான் கொடுத்தாங்களா? பேக், 10 மாசத்துக்கான ஃபெர்டிலைசர், ஓகே, நாத்துனா, அது 3 அவங்க கொடுத்தாங்க. ஆமா, ஒரு பேக்குக்கு வந்து 99 ரூபாய் பே பண்ணிருக்கீங்க. ஆமா, நாத்து, பேக், ஃபெர்டிலைசர் எல்லாத்துக்கும் சேர்த்து. இதுல பூச்சி நோய் தாக்குதல் அதெல்லாம் வரும் அப்படின்னு இல்லண்ணா, மோஸ்ட்லி அதிகமா வராதுண்ணா, அதிகமா வராது. இது யாரும் பண்ணிருக்காங்களா முன்னாடி? இது நிறைய பேர் பண்ணிருக்காங்கண்ணா, திருவண்ணாமலை சைட்லாம் நிறைய பேர். இப்போ இங்க ரீசெண்டா நான் சொல்லி இங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க. உங்க மூலியமா நிறைய போய் என் மூலியமாவே நிறைய பேர் இங்க 2-3 பேர் போட்டிருக்காங்க. இங்க புள்ளலூர்ல போட்டிருக்காங்க, கணபதிபுரத்துல ஒருத்தர் பண்ணிருக்கான், இப்போ ரீசெண்டா இங்க ஒருத்தர் பண்ண போறாரு. நீங்க சொல்லிதான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் போறாங்க. என்ன ஒண்ணு, அந்த 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வரத யோசிக்க மாட்டாங்க. ஆமா, பலன் இருக்கு. நம்ம இதை நம்ம பத்திரமா அந்த 10 மாசம் பாத்தீங்கன்னா அது நம்மள பாத்துக்கும். சரி, இதுல பூச்சி நோய் தாக்குதல் இல்ல அப்படின்ட்டு? இல்லண்ணா, மோஸ்ட்லி வராதுண்ணா. இப்ப ஆடு மாடு இல்லண்ணா, அது நம்ம தான் பாத்துக்கணும். அது மேய் மாடு இது வரைக்கும் மேல சொன்னாங்களா அவங்க ஆடு மாடுலாம் சாப்பிடணும்? இல்லண்ணா, நான் அந்த டீடைல்ஸ் எதுவும் கேட்கல. ஆனா இது வரைக்கும் 2-3 இடத்துல பார்த்தேன், ஆடு மாடுல எதுவும் வாயில. இங்க ஆமா, மேல இங்கேயும் வரும், வாயில இருக்கு. நல்ல விஷயம் தான். ஆமா, அதே நல்ல விஷயம். ஆமா ஆமா, கிடையாது. தண்ணி இதுக்கு எப்படி? தண்ணி வந்து டெய்லியுமே 2 டைம்ஸ், காலையில ஈவினிங். தேவைப்படுமோ? நிறைய எல்லாம் தேவைப்படாதுண்ணா, கொஞ்சம் தான் தேவைப்படும். ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டா போதும். ஏன்னா ட்ரை ஆகணும், அப்பதான் நம்மளுக்கு நல்லா பெனிட்ரேட் ஆகி உள்ள இறங்கணும். சரி, எனக்கு என்னன்னா அவங்க கொடுத்தாங்க, எடுத்து வந்து வச்சிங்க, என்ன மாதிரி பராமரிப்புகள் பண்ணீங்க? எத்தனை வச்சிட்டீங்க? எத்தனை வச்சிட்டாங்க? நீங்க அன்னைக்கு பேக் போட்டாங்களோ? அன்னைக்கு ஆமாண்ணா, அது ஒரு 10 days ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் மழை டைம்ல ஸ்டார்ட் பண்ணதுனால அது நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு அப்புறமா தான் நான் கால் பண்ணி சொன்னேன். அப்புறமா தான் நான் அமௌண்ட் பே பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேக்குக்கு 50,000 பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேக்ல ஃபில் பண்ணிட்டு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் பேமெண்ட் வந்து 49,000 பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க நாத்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. 3 daysல எனக்கு நாத்து கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் இது பண்ணேன். நானு, வீட்டுல அண்ணன் எல்லாருமே பண்ணோம். வேலை நம்மளுது தான் கொடுக்க? ஆமாண்ணா, வேலை எல்லாமே நம்மளுது தான். ஆமா. எடுத்து வச்ச பிறகு என்ன வேலைகள் அப்புறமா பண்ணீங்க? அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எதுவும் வேலை எல்லாம் இதுல எதுவும் வராதுண்ணா, களை எடுக்கிற மாதிரி வரும். களைகள் வருமா அதுல? ஆமாண்ணா, கண்டிப்பா வரும். நம்ம அதை எடுத்தே ஆகணும். கையில எடுக்கலாம்ண்ணா. ஆமா, கலர் ரொம்ப ரொம்ப ஏன்னா இது அடர்த்தியா இருக்கு. இது அவ்வளவு அடர்த்தில கலர். ஆமாண்ணா, இது இன்னும் 3 மாசம் கம்ப்ளீட் ஆகல, 80 days தான் ஆகுது. அதுக்கே இதுல வந்து இவ்வளவு growth இருக்கு. இன்னும் நம்மளுக்கு 10 monthsலாம் ஆச்சுன்னா இன்னும் நல்ல growth இருக்குண்ணா. இது இயற்கையில பண்ணீங்களா செயற்கையில பண்ணீங்களா? இயற்கை தானா, இதுல என்ன செயற்கை? இல்ல அவங்க மருந்து கொடுத்தாங்க அப்படிங்களா? இல்ல அதெல்லாம் இயற்கை தான். ஆமா, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தானே வரும். இயற்கைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே கம்பைன் பண்ணி. இது வந்து நம்ம மண்ணுக்கு பாதிப்பு கிடையாது. ஆமா, மண்ணுக்கு பாதிப்பு. ஆமா, பேக்ல இது க்ரோ பேக்ல தான் வருது. அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா, தைரியமா பண்ணலாம். மாடி தோட்டத்துல இருக்க கூட தைரியமா பண்ணலாம். 1% இடம் போதும். ஆமா, இது தண்ணி ஆனா இது கொஞ்சம் கீழ எடுத்து ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயா இருக்குன்னா எப்படி சொல்றது, காத்து போறதுக்கும் வசதியா இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம மேல எல்லாம் வச்சுன்னா காத்து வராது இல்ல. ஆமா, இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும் போது நல்லா உள்ள போச்சுன்னா நல்லா செடி வளரும். இது நல்ல வளர்ச்சிமா அவங்க பாத்தாங்களாமா? வந்தாங்கண்ணா, நல்ல வளர்ச்சி. மந்த்லி 2 times இல்ல 3 times வந்துருவாங்க. ஃபீல்ட் விசிட்க்கு வந்துருவாங்க. வந்து பாத்துட்டு தான் போவாங்க எப்படி இருக்கு, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், growthக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. growthக்கு தனியா எதனா கொடுக்குறாங்களா? கொடுப்பாங்கண்ணா, அதுவும் கொடுக்குறாங்க. அதுவும் கொடுப்பாங்க. இப்போ 1 லட்சம் தவிர மீதி எதனா பே பண்றீங்களா? இல்ல நான் வேற எதுவும் இல்ல, அந்த 99,000 அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. நமக்கு செலவு என்ன, மண்ணும் நம்ம கையில எடுத்துக்க போறோம், எருவு மட்டும் தானா நம்மளுக்கு. அதுவும் நம்ம வீட்லயே இருந்தது, அதுவும் நம்மளுக்கு செலவு இல்ல. அவ்வளவுதானா. எவ்வளவு செலவு ஆச்சு? எவ்வளவு எரு ஆச்சு இதுக்கு? இதுக்கு வந்து கண்டிப்பா 2 டிராக்டர் ஆகும்ண்ணா. ஃபுல்லா 2 டிராக்டர் ஆகும். பூச்சி நோய் பிரச்சனை இல்ல, தண்ணி பிரச்சனை இல்ல, ஆடு மேயாது, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னும் போது எப்ப மகசூல் இது கிடைக்கும்? இது 10 மாசம்ண்ணா. நீங்க அறுவடை பண்ணுவீங்களா? பண்ணுவோம்ண்ணா. 10 மாசத்துல அவங்களே வந்து பண்ணுவாங்க. கம்பெனி ஆமா, அவங்களே வந்து பண்ணுவாங்க. நம்ம அதை அழைச்சி கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம வேலை தான். வெயிட் போட்டு அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை அப்படியே எடுத்துப்பாங்க. அக்ரிமெண்ட்லயே மென்ஷன் பண்ணிடுவாங்கண்ணா. குவாலிட்டி வைஸ் எடுப்பாங்க. 3 குவாலிட்டி இருக்கு, 150, 180, 200. அதுல என்ன குவாலிட்டி நம்மளுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து எல்லா விவசாயிக்குமே லாபம் தானா. இதுல வந்து லாஸ் ஆகிறதுக்கு
வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம 1 lakh இதுல இன்வெஸ்ட் பண்றோம்னா நம்மளுக்கு அதை லாஸே ஆகாது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆமா, நம்மளுக்கு ஒரு பேக்ல 3 கிலோ கிடைச்சாலே நம்மளுக்கு 4 லட்சம் ரூபாய் வந்துடும் ஒரு பேக்குக்கு கணக்கு சொல்றேன். ஆமா, அது ஒரு 50 பேக் நம்மளுக்கு அதுல லாஸ் ஆச்சுன்னா கூட வராம நம்மளுக்கு அது லாபம் தான். அவ்வளவுதான், லாஸ் இல்லைண்ணா, தைரியமா பண்ணலாம். ஆமா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். பராமரிப்பு தேவை நம்மளுக்கு. ஒரு நாளைக்கு 2 hours இதுக்கு ஒதுக்குனா ஆமாண்ணா, களை எடுக்கணும், தண்ணி விடணும், அவ்வளவுதான். நீங்க அந்த ஸ்ப்ரிங்க்லர் கூட போட்டுக்கலாம்ண்ணா. இது 1000 பேக்ன்றதுனால நான் கையிலேயே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் பைப்புல. நீங்க 2000 3000 பண்ணும் போது நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் வேலை மிச்சம். ஆமாண்ணா, இடமும் வந்து கம்மி இடம். ஆமா, கம்மி தானா. ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேல அவங்களே ஒரு 20 சென்ட் இருந்தாலே போதும்ண்ணா. 2500 பேக் 3000 பேக் போட்டுடலாம். பைக் பேக் 100% வாங்கிக்கிறாங்க. 100% வாங்கிப்பாங்கண்ணா. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல பயிர். ஆமாண்ணா, நல்ல பயிர்ண்ணா. ஆனா சில பேர் பயப்படுறாங்க, சில பேர் ஏதாச்சும் சொல்லுவாங்க, வேண்டாம் ஏன் அதெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு. நம்ம கையில தான் இருக்கு, நம்ம இறங்கி பண்ணா நம்ம தான் அது பண்ண போறோம். நம்ம பாத்துக்கிட்டா அது நம்மளுக்கு பாத்துக்க போகுது, அவ்வளவுதான். அதனால வந்து டெஃபினட்டா இது போட்ட இன்கம் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம்ண்ணா. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, எவ்வளவு வருமானம் வரணும் அவங்க சொன்னாங்களா? அதுதானா, இப்போ ஒரு பேக்னா கெப்பாசிட்டி 5 கிலோ வேறு 5 கிலோ கம்பல்சரி பேக் இறங்கும். ஆனா அதுல எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அது அந்த growth பொறுத்து, அது நம்ம கிட்டதான் இருக்கு, அதை நம்ம பாத்துக்கிறது பொறுத்துதான் இருக்கு அந்த growthன்றது. 3 கிலோ கிடைக்கலாம், 2.5 கிலோ கிடைக்கலாம், 4 கிலோ கிடைக்கலாம், 4.5 கிலோ கூட கிடைக்கலாம். இப்போ ரீசெண்டா பண்ணாங்கண்ணா, இப்போ இந்த சைடு திருவண்ணாமலை சைடு போய் பண்ணாங்க, 4.5 கிலோ வந்துருக்கு பேக்ல. ஒரு பேக்குக்கு 4 கிலோ. ஆமா ஆமா, ஆவரேஜா எல்லா பேக்குமே 4 கிலோ 3 கிலோ 3 கிலோ கம்மி ஆகல, 3 கிலோக்கு அதிகமா தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா விவசாயிகளும் இது வந்து நல்ல விஷயம் தான், பெனிஃபிட்டான ஒரு விஷயம், நல்ல விஷயம். மண்ணும் பாதுகாப்பு. ஆமா, மண்ணும் அவ்வளவா செலவாகாதுண்ணா. ஆமா, நம்ம நிலம் பாதுகாப்பா. ஆமா, நம்ம ஒரு எப்படி சொல்றது, நம்ம 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்படுறத இது ஒரே வருஷத்துல 10 மாசத்துல எடுத்துடலாம் நம்ம. அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது தானே. வேலை குறைவுண்ணா. ஆமா, ஒரே ஆளே மெயின்டைன் பண்ணி. ஆமா, ஒரே ஆளே மெயின்டைன் பண்ணலாம். 1000 பேக் போட்டா ஒரே ஆளை மெயின்டைன் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸஸா நம்ம போட ஆரம்பிச்சோம்னா ஆள் கண்டிப்பா தேவை. ஏன்னா களை எடுக்கணும், மருந்து போடணும், நிறைய கொஞ்சம் இருக்குண்ணா. சரி நிதிஷ், நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர்றீங்க. இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸ் பாருங்க, நிறைய பேர் வந்து வில்லேஜில் தண்ணி இல்லை அந்த இல்லை காரணம் என்ன சொல்லி வந்து சிட்டிக்கு வந்துடுறாங்கப்பா. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பெற்றவங்களை விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு, சொந்தக்காரங்களை விட்டு, கூட பிறந்தவங்களை விட்டு வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வில்லேஜில் என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்றத நிதிஷ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த 10 சென்ட் நிலத்தை வந்து 10 சென்ட் தானே, 10 சென்ட் கூட கம்மி தானா, இது 10 சென்ட் கூட கம்மி தானா, அழகா பிளான் பண்ணி வெட்டிவேர் அப்படின்ற ஒரு புதிய விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்காரு. இதுல விஷயம் என்னன்னா, இந்த வெட்டிவேர் கொடுத்த அவங்களே வந்து அவங்களே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே அது பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி பேக்ல பண்ணும்போது ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட நிலம் வந்து பாதுகாப்பாக, மண் வந்து பாதிப்பும் உள்ளாகாது. நிறைய பெனிஃபிட் இருக்கு இதுல. ஆடு மாடு மேயாது, பூச்சித்தொலை கிடையாது, குறைஞ்ச இடம், தண்ணியும் வந்து கம்மி செலவு தான், பராமரிப்பு பெருசாக ஒன்றும் கிடையாது. நிறைய விஷயம் இந்த வெட்டிவேர்ல இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிதிஷ் மாதிரியே வந்து எல்லாரும் வந்து வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து வில்லேஜில் என்ன டெக்னாலஜி இருக்குது, இங்கே வீட்டில் இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து மாற்றி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நிதிஷ் வந்து அப்படிதான் ஜெயிச்சிருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு அவரோட பொண்ணா நேரத்து வரைக்கும் எங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா.